சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பில் புதிய சமுதாயக்கூடம், நியாய விலைக்கடை, சத்துணவு கூடம், அங்கன்வாடி, பள்ளி கட்டிடம், விதை சேமிப்பு கூடத்தை எம்எல்ஏ வெங்கடேசன் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆனைக்குளம், திருவாலவாயநல்லூர், திருமால்நத்தம், முள்ளிப்பள்ளம், கருப்பட்டி, பாண்டியராஜபுரம், விராலிப்பட்டி, குட்லாடம்பட்டியில் ரூபாய் 1 கோடி 10 லட்சம் மதிப்பீட்டில் 8 புதிய நியாய விலைக் கடையையும், குருவித்துறை ஊராட்சி சித்தாதிபுரம் கிராமத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள புதிய பள்ளி வகுப்பு அறை கட்டிடமும், சித்தாலங்குடி, திருவேங்கடம், ராமையன்பட்டி, சின்னமநாயக்கம்பட்டி கிராமத்தில் அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 66 லட்சத்தில் 3 சமுதாய கூடங்களையும், குட்லாடம்பட்டியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள நூலகத்தையும், நாச்சிக்குளம் கிராமத்தில் நப்பாட்டு வங்கியின் திட்டத்தின் கீழ் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் விதை சேமிப்பு கிடங்கையும் அமைச்சர் பி. மூர்த்தி ஆலோசனையின்படி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ. வெங்கடேசன் திறந்து வைத்தார். உடன் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொற்செல்வி, லட்சுமிகாந்தம், கருப்பட்டி ஊராட்சி தலைவர் அம்பிகா, செயலாளர் முனியாண்டி, திருவாலவாயநல்லூர் தலைவர் சகுபர் சாதிக், செயலாளர் வேலன், முள்ளிப்பள்ளம் தலைவர் பழனிமுத்து, துணைத் தலைவர் கேபிள் ராஜா, செயலாளர் மனோபாரதி, நாச்சிக்குளம் தலைவர் சுகுமார், செயலாளர் குமரேசன், ஒன்றிய கவுன்சிலர்கள் தனபாலன், பசும் பொன்மாறன், வசந்த கோகிலா, சரவணன், பேரூராட்சி தலைவர்கள் பால்பாண்டியன், ஜெயராமன், பேரூர் செயலாளர்கள் வக்கீல் சத்யபிரகாஷ், கார்த்திக், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்து ஒன்றிய கழக செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் உள்ளிட்ட நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு, இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப எப்பயுமே நான் வரும்போது சந்தோஷமாக வருவேன். இன்னைக்கு உங்கெல்லாம் பார்த்ததில் எல்லாம் சந்தோஷம் இருந்தாலும் அந்த வீடு இடித்ததில் எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. வரும்போது கூட அந்த சகோதரி கேட்டாங்க. அதுக்கு முதல்ல ட்ரைனேஜ் சாக்கடையும் கழிவுநீர் வாய்க்காலே இந்த ரோடு போடுறது ஆவணம் செய்கிறேன். 37 பேருக்கு இடம் கொடுத்துருக்கோம். அந்த இடம் இன்னும் வந்து அவங்க பேருக்கு பட்டா கொடுத்தாலும் அதை ஆக்குப்பை பண்ணுறதில்ல முறையாக இன்னும் அவர் செஞ்சு கொடுக்கலன்னாங்க. இந்த கிராம நிர்வாகிகளோட ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அந்த 4 நாளில் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க கோரிக்கை ஏற்று அதை தாசில்தார் மூலயமா, சர்வேர் மூலயமா அளந்து முறையாக உடனடியாக முதல்வர் அவர்கள் உத்தரவை இறங்கி அவரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் மக்கள் ஒருவனாக இருந்து உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.